உண்டு உறவினர் குதிகாலை தூக்குகிறார்கள். ஒரு சூழ்நிலை வருகிறது. மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன். ஒரு பேரை சொல்லி ஒரு நபரை சொல்லி அவர் வீட்டை காட்டி கர்த்தர் போய் நீ ஜெபி போ, அங்கு போன்றார். நானும் என் மனைவி வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஓட்டமாய் ஓடினோம். வேகமாய் போகணும் என்று சொல்கிறேன். அங்கே போய் பார்த்தால் எங்களுக்கு ஏதோ அது பரிகாரம் நிறைகிற ஒரு நிவாரணம் கிடைக்கிற ஒரு இடம் என்று பார்த்தால் அங்கு பார்த்தா ஒரு அம்மா கேன்சரில் துடித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு டாக்டர் 2 மாதம் டைம் கொடுத்துட்டாங்க. இது நடந்த சம்பவம் சாட்சி சொல்கிறேன். நானே இங்கே போராட்டத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறேன். கர்த்தர் ஒரு இடத்தை காட்டுகிறார். நான் அதை கீழ்ப்படிந்து போகிறேன். கணவனும் மனைவியாய் போகிறோம். அவர்களை போய் பார்த்தால் அவர்கள் மரண தருணத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் மருத்துவர் எனக்கு 2 மாதம் டைம் கொடுத்துட்டாரு, அதோடு நான் செத்து போயிடும். ஜெபித்து விட்டு போங்க. கடைசியாக பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க சொல்லுகிறாங்க, ஜெபித்த பொழுது நீ மரிப்பதில்லை, வாயில் கர்த்தர் வைத்த வார்த்தை நீ மரிப்பதில்லை. அவ்வளோதான். அந்த மாதிரி நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறது.